அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி எம்ஜிஆர் மறைவை முன்கூட்டியே, எம்ஜிஆர் இறந்து விடுவார் என்பதை முன்கூட்டியே சொன்ன ஒரு சித்தர். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே வரும், இன்றும் கூட தினசரி ஒவ்வொரு நாளும் வளரும் ஒரு சிவனுடைய லிங்கம், சிவலிங்கம் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் தானா என்றால் இல்லை. அமாவாசை பௌர்ணமி நாளில் இரவு தங்கினால் நள்ளிரவில் வானத்தை நோக்கி அவருக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்படும். அப்படி ஒரு நாள் காண்பிக்கும் போது வானத்தில் திடீரென்று அவர் எப்படி இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்காரோ அதே கோலத்தில் வானத்திலிருந்து முகத்தை காண்பித்த ஒரு சித்தர். அது மட்டும்தானா? இல்லை, இன்னும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. திரு ரஜினிகாந்த், இளையராஜா, இப்படி பல விஐபிகள் இந்த ஜீவசமாதியை நோக்கி படையெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கேட்டது கிடைக்கும், சொன்னது நடக்கும். மற்றபடி நாம் கேட்காமலே பல விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்து விடுவார். இதுதான் இந்த ஜீவசமாதியின் ஒரு சக்தியாகும். சரி, இந்த பிரச்சனைகளை, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். கடன் பிரச்சனை என்றால் அது எப்போது தீரும், என்று தீரும், எந்த நாளில் தீரும் என்பதை நமது கனவில் இன்று வந்து இப்போது கூட நமது கனவில் வந்து சொல்லும் ஒரு அதிசயம் இருக்கிறது. கூடு விட்டு கூடு பாயும் சக்தி படைத்தவர் ஆவார். இப்படி பல விதங்களில் பல விஷயங்களை செய்திருக்கார். ஒரு நாள் இவருக்கு பூஜை செய்யும் போது திடீரென்று அவருக்கு கற்பூரம் ஏற்றுவதற்கு தீப்பெட்டி தேடுகிறார்கள். அங்கே தீப்பெட்டி இல்லை. சரி, அப்போது அங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், இவர் தான் பெரிய மகானாச்சே, ஒரு தீப்பெட்டி இப்போ நம்மிடம் இல்லை, இந்த நள்ளிரவில் எங்கே சென்று வாங்குவது, முடிந்தால் ஒரு தீப்பெட்டி வரட்டும் என்று விளையாட்டாக பேசிவிட்டு, சரிந்தாப்பா காசு போய் தீப்பெட்டி வாங்குவாப்பா என்று ஒருவரிடம் சொல்கிறார்கள். சொன்ன ஒரு நொடியிலே ஒரே ஒரு தீக்குச்சி, ஒரே ஒரு தீப்பெட்டி திடீரென்று அங்கே வந்தது. இது வெளிநாட்டில் தயாரிக்கும் தீப்பெட்டியாகும். இதை பார்த்த அனைவரும் பிரமித்து போய்விட்டார்கள், ஆடி போய்விட்டார்கள், அசந்து போய்விட்டார்கள். என்னடா இது, திடீரென்று தீப்பெட்டி வருகிறது என்று ஆடி போய்விட்டார்கள். ஆம், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இவர் மீது வெயிலும் மழையும் விழாதாம். அவ்வளோ சக்தி படைத்தவர் தான் இந்த சித்தர். சரி, முதலில் இவர் எங்கே இருக்கார் என்று பார்த்து விடுவோம். இவரது பெயர் அருள்வெளி சித்தராகும். இந்த அருள்வெளி சித்தருடைய ஜீவசமாதி காஞ்சிபுரம் வட மங்கலம் பூதேரி பண்டவ் என்ற இடத்தில் இருக்கிறது. நீங்கள் அருள்மொழி சித்தர் ஜீவசமாதி வடமங்கலம் காஞ்சிபுரம் என்று டைப் செய்தால் போதும், முகவரி உங்களுக்கு தெளிவாக வந்துவிடும். அதை வைத்து நீங்கள் ஈஸியாக அந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று அவரை தரிசனம் செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி நாளில் இங்கே அனைவரும் போய் தங்குவது வழக்கமாகும். அப்படி தங்கும்போது நள்ளிரவில் இவருக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையின் முடிவில் வானத்தை நோக்கி அவருக்கு தீபாராதனை எடுக்கப்படும். அப்படி ஒரு நாள் எடுக்கும்போது திடீரென்று தத்ரூபமாக அப்படியே அங்கிருந்து ஆசீர்வாதம் ஒரு நாள் செய்திருக்கிறார். இன்றளவும் கூட சூட்சம ரூபத்தில் அனைவரும் ஆசீர்வாதம் செய்து கொண்டு தான் இருக்கார். அப்படி ஒரு முறை காட்சி கொடுத்திருக்கார், இப்படி பல முறை காட்சி கொடுத்திருக்கார். எனவே இன்று இந்த அமாவாசைக்கு வருவாரா, இந்த பௌர்ணமிக்கு வருவார் என்று மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருடைய இறப்பை முன்கூட்டியே சொல்லியிருக்கார். எம்ஜிஆரின் முதல்வர் அமைப்பையும் முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்கார். இளையராஜா, திரு ரஜினிகாந்த் அவர்களையே மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சென்றவர். இந்த மகானின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்படி பல விஐபிகள், பல கோடீஸ்வரர்கள், பல வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள உயரத்தில் உள்ள அனைவருமே இவரது ஜீவசமாதியின் சக்தியை பெற்று இந்த சித்தன் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்பதில் சற்றும் நீங்கள் மாற்று கருத்து இடமில்லை. இந்த அருள்வெளி சித்தர், ஏன் இந்த அருள்வெளி சித்தர் என்றால், இவர் எந்த அறைக்குள்ளே அமர மாட்டார். ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு கொட்டாய்க்குள்ளேயோ அல்லது ஒரு ரூமுக்குள்ளேயோ அவர் அடைப்பட மாட்டார். எப்போதுமே வெளியே தான் இருப்பார். அவருக்கு மேலே எதுவுமே இருக்காது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி வெளியே தான் அமர்ந்திருப்பார். எவ்வளோ மழை வந்தாலும் வெளியே தான் இருப்பார். ஆனால் இவர் மீது மழை வந்து ஒரு துளி கூட விழாது, அதே போல் வெயிலும் விழாது. இது என்னவென்று சொல்வது? அப்படி ஒரு வாழும் காலத்தில் அதிசயங்களை நடத்திருக்கார், அபூர்வங்களை நடத்திருக்கார், பல அதிசயங்கள் நடத்திருக்கார். சரி, இது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போது அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டார். இப்போது அவர் சமாதியாக இருக்கிறார். ஆனால் இன்று அமாவாசை பௌர்ணமியில் நாம் போய் அங்கே அமர்ந்து அவர் நள்ளிரவில் தரிசனம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டால் நமது பிரச்சனைக்கான முடிவை இன்று நமது கனவில் வந்து சொல்கிறார். ஒரு வழக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வழக்கு நடப்பதாக இருந்தால் அந்த வழக்கில் வெற்றி பெற முடியுமா,
அதை வெற்றி பெற முடியாதா, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கனவில் தெளிவாக ஒரு வக்கீல் நம்மிடம் எப்படி பேசுவார் அதன்படி பேசி நம்மளை அதிலிருந்து காத்து அருள்கிறார். இதில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டோம். ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடுகிறது. அந்த உடம்பு சரியில்லாத நபர் கொரோனா காலத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கே தெரியும், லாக்டவுன், யாரும் அங்கே போக முடியாது. ஆனால் இந்த ஜீவசமாதி மீது எப்போதும் 2 புறாக்கள் இருக்கும். அந்த புறாக்கள் இன்றும் இருக்கிறது. இவர் அங்கே சென்று வழிபட முடியாது. இருந்தாலும் மனதில் நினைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றுகிறார். மருத்துவமனைக்கு சென்றவுடன் அங்கு இருந்த புறா மருத்துவமனைக்கு வந்து சேர்கிறது. அந்த புறா போகவே இல்லை. இவர் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் வரை, அதாவது குணமடைந்து வெளியே வரும் வரை அந்த புறா அங்கேயே இருந்தது. இதற்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? சித்தர் புறா மூலம் வந்து அவரை காத்தருளினார் என்பதுதான் உண்மையாகும். இப்படி எவ்வளவோ அதிசயங்களை அவரை இன்றும் கூட செய்து கொண்டிருக்கார். கணவன் மனைவி பிரச்சனை என்றால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று இருவரது கனவிலும் போய் அதை சரி செய்வார். மிக முக்கியமானது என்றால், கண்டிப்பாக பக்தியாக இருந்தால் அனைவரது கனவிலும் வந்து பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறார். செய்வினை, மாந்திரிகம், பில்லி, சூனியம் எல்லாம் ஒரு இரவு அங்கே தங்கியிருந்து வழிபட்டால் அனைத்தும் ஓடி போய்விடும். அவ்வளோ சக்தி உள்ளதாகும். நள்ளிரவில் காட்டப்படும் ஜீவ ஜோதி, அதாவது இந்த வானத்தை நோக்கி காட்டப்படும் ஜோதிக்கு மிக சக்தி. அந்த ஜோதியை பார்ப்பதற்கு பலாயிரம் மக்கள் வந்து குவிகிறார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு இளையராஜா அவர்கள், இப்படி பல்வேறு சினிமா பிரபலங்களும், எம்ஜிஆர், அரசியல் பிரபலங்களும் படையெடுத்து இந்த சித்தரின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக பலரும் பல ரூபங்களில் சென்று காத்து அவரை வணங்கி வருகிறார்கள். அதே போல் ஒரு நாள் பூஜை நடக்கும்போது தீப்பெட்டி இல்லாமல் போய்விடுகிறது. அந்த கருவறைக்குள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். அனைவரும் பூஜைக்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போது தீப்பெட்டி இல்லை. யாரிடமும் தீப்பெட்டி கேட்பது ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. உள்ளே சிரித்து கொண்டு, தீப்பெட்டி இல்லை, சரி போய் வாங்கி வா, நம்ம என்ன பண்ணுவது என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்போது இவர்தான் பெரிய ஒன்று செய், இவர்தான் பெரிய சித்தராட்சியா, கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய், தீப்பெட்டியும் குச்சியும் தானாக வந்துவிடும் என்று அங்கே உள்ளே ஒருவர் சொல்கிறார்கள். அப்போ லேட்டாக தான் சொல்கிறார்கள். இருந்தாலும் தீப்பெட்டி வாங்க காசு கொடுத்து அனுப்பி வருகிறார்கள். தீப்பெட்டி வாங்க செல்வதற்கு வெளியே கருவறை விட்டு வெளியே போவதற்கு முன்பே திடீரென்று சினிமாவில் வருவது போல அங்கே ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பெட்டி இருக்கிறது. அது வெளிநாட்டில் தயாரிக்கும் தீக்குச்சி. நீங்கள் யோசித்து பாருங்கள். கேட்டவுடன், நினைத்தவுடன் தீப்பெட்டி வரவழைத்து அதிசயத்தை நிகழ்த்தியவர் தான் இந்த சித்தராவார். எனவே நீங்கள் கேட்டதை ஒரு நொடியில் அவரால் சரி செய்து கொடுக்கணும். கண்டிப்பாக சென்று அவரை வழிபடுங்கள். நல்ல வளமான வாழ்க்கையை உங்களுக்கு அருள் புரிவார். நிச்சயமாக நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். செல்லுங்கள். வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களை அவர் நடத்தி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.